அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2026ஆம் ஆண்டில் அரசு வேலை கிடைக்கப் போகும் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த 2026ஆம் ஆண்டு காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, தமிழக அரசு உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக தென்படுகின்றன. 2026ஆம் ஆண்டு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்து வருகின்றனர் என்பது வியப்புக்குரியது. இந்த புதிய ஆண்டில் எந்த ராசியில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு 100% கைகூடும் என்பதை பற்றி குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக முதலாவதாக மேச ராசி நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மேச ராசிகளுக்கு நல்ல ஆண்டாகவும் சிறப்புமிக்க ஆண்டாகவும் இருக்கிறது. இந்த ராசியில் உள்ளவர்கள் நீண்ட தினங்களாக அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் நல்ல வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. காவல்துறை, தமிழக அரசு, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட துறைகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக தென்படுகின்றன. மேசராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல விதமான ஆண்டாக இருக்கின்றன. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக ஏதேனும் ஒரு திருமணம் மற்றும் கல்வியில் ஒரு போட்டித் தேர்வு, அனைத்து விதமான தேர்வுகளிற்கும் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அற்புதம் நிறைந்த ஆண்டாக இருக்கின்றன. குறிப்பாக கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்க்கப்படும். குறிப்பாக அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். இந்த ராசியை பொறுத்தவரை சற்று அதிகமான அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பார்கள். இந்த ராசியில் உள்ளவர்கள் இந்த பொற்கால ஆண்டாக ரிஷபராசியினருக்கு இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் ஆண்டின் முதல் 5 மாதங்கள் அரசு பணி விண்ணப்பிக்க உகந்த மாதமாக தென்படுகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ரிஷபராசியை பொறுத்தவரை நேர்மை, தன்னடக்கம் மற்றும் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆகையினால் அவர்களுக்கு இந்த ஆண்டு மாபெரும் சக்தி வாய்ந்த ஆண்டாக இருக்கின்றன. குறிப்பாக ஆண்டின் 5 மாதங்கள் உங்களுக்கான மாதமாக இருக்கமையால் இந்த நேரத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தாராளமாக திருமணம் மற்றும் வீடு கட்டும் போன்ற பணிகள், ஏதேனும் சுப செலவுகள், எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆகவேயால் போட்டித் தேர்வு, அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக, அற்புதம் நிறைந்த ஆண்டாக இருக்கின்றன. ஆகமையால் இந்த ஆண்டு நீங்கள் போட்டித் தேர்வோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட தேர்வு எது வேண்டுமானாலும் விண்ணப்பித்து வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசியில் உள்ளவர்களுக்கு குரு பகவான் அவர்கள் ராசியிலேயே இருப்பதனால் கௌரவமான பதவிகள், போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள், அரசு பணிகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதனால் ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்கொடையோ உங்களால் முடிந்த அளவு உதவிகரம் செய்யலாம். பெரியவர்களுக்கும் நீங்கள் துணி, வஸ்திரதானம் எது வேண்டாலும் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக குரு பகவான் உங்களுடன் இருப்பதனால் எந்தவித திருமணமோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்டதோ, குழந்தையோ அல்லது சுப வேளைகளோ, நிலம் சம்பந்தப்பட்டது எது வேண்டுமானாலும் இந்த ஆண்டு நீங்கள் வாங்கினால் அமோக வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக அரசு பணியில் வெற்றி பெற்றவர்கள் விரைவில் பணியில் சேர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள், மிதுன ராசியில் உள்ளவர்களுக்கு குரு பகவான் ராசியிலே இருப்பதனால் இவர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார். மேலும் அரசு வேலையில் வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மகர ராசியில் உள்ளார். நல்ல பலன்களையே தர வல்லார். சனி பகவான் என்றாலேயே
பயப்பட வேண்டாம். மகர ராசியினர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற ஒரு கருத்து இருக்கின்ற ஆகமையால் சனி பகவான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகமையால் எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். அரசு அனுமதி பெறுதல், ஒப்பந்த பணிகள் இறுதி செய்தல், நிர்வாக ரீதியான வேலைகளில் வெற்றி கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அரசு வேலை கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக மகரம் ராசி நண்பர்களை பொறுத்தவரை அனைத்திலும் இந்த ஆண்டு வெற்றி பெறக்கூடிய மாதமாக திகழ்கிறது. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சனி மற்றும் குருவின் பார்வை சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிகளுக்கு அரசு அதிகாரம் இயல்பாகவே அமையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பின்னர் உயர் அதிகார பதவிகள் தேடி வரும். அரசு நிர்வாகம், அரசியல் தொடர்பு கொண்டவர்களின் பணிகள், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய நியமங்கள் அனைத்தும் கிடைக்கப் பெறலாம். குறிப்பாக நீங்கள் மகரம், சிம்மம், அடுத்ததாக மிதுனம், அடுத்ததாக ரிஷபம், மேஷம் இந்த ராசிகளுக்கு அரசு வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் தென்படுகின்றன. 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலான ஆண்டாகும். 2026 பல முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளது. குறிப்பாக சனி மற்றும் குரு பயிற்சி நடைபெற இருப்பதனால் சில ராசிகளுக்கு தொழில் மற்றும் அரசு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அந்த ராசிகள் தான் நாங்கள் கீழே குறிப்பிட்டுள்ள ராசிகளாகும். 2026ஆம் ஆண்டு குறிப்பாக மேச ராசியாக இருக்கட்டும், ரிஷப ராசியாக இருக்கட்டும், மிதுன ராசியாக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், மகரமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக அரசு வேலை கிடைக்க இந்த ராசியினருக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக போட்டியில் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.